பாருங்கள், ஈஸியான பட்டாணி குழம்பு வந்து நான் செஞ்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பட்டாணி வந்து தனியாக வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், கடுகு, ஜீரகம், பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு 3 பூண்டு இடித்து போட்டுக்கணும். எதுக்காக பூண்டு போடுறோன்னா, நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு வந்து. பூண்டு இடித்து போட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, மஞ்சள், குழம்பு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் தூள், பச்சை மிளகா. சரிங்களா? இதெல்லாம் காரத்துக்கு தேவையானது. அதுக்காக தான் இத போடுறது. நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு, வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு, பட்டாணிய வந்து வேக வச்ச பட்டாணிய வந்து நம்ம போடணும். சரிங்களா? சூப்பரா இருக்கும் குழம்பு வந்து. இது வந்து சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசைக்கும் நம்ம வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். திக்னஸ்க்காக குழம்பு திக்னஸ்க்காக பொட்டுக்கடலை இருக்குல்ல, அத வந்து அரைச்சி நீங்க போட்டிங்கன்னா, குழம்பு வந்து நல்லா திக்னஸா இருக்கும். அதே மாதிரி இது வந்து கெட்டு போகாது. நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில தேங்காய் போடல. அதனால வாசனையாவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும், ரொம்ப ருசியாவும் இருக்கும். சரிங்களா? அதே மாரி இட்லி, தோசைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப 10 நிமிஷத்துல நீங்க வேலைக்கு போறவங்க வந்து நீங்க இத செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது புடிச்சிருந்தா ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே! நல்லாயிருக்கும். நான் வந்து இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. வெங்காயம், பூண்டு எல்லாமே இருக்கு பாருங்க. நீங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கும்.